அனைவருக்கும் வணக்கம். அவர்கள் நினைத்தது நடந்துவிட்டது. அவர்கள் பயந்தது போல நடந்தே விட்டது. எந்த தருணத்தை நினைத்து ஆண்டாண்டுகளாக பயந்து செத்து கொண்டிருந்தார்களோ அது நடந்துவிட்டது. ராமர் கோவில் எழாது. ராமருக்கு ஆலயம் கட்டவே மாட்டார்கள். ராமர் பெயரை சொல்லி பாஜக ஓட்டு மட்டும்தான் வாங்கும், மற்றபடி கட்ட மாட்டார்கள், கட்ட விட மாட்டோம் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள். இன்று அவை அத்தனையும் தவிடு பொடியாகிவிட்டது. அவர்கள் கண்ணெதிரே ஒரு பிரம்மாண்டமான ராமர் ஆலயம் எழுந்து நிற்கிறது. விண்ணை முட்டை எழுந்து விண்ணுலகம் போல காட்சி அளிக்கிறது. இந்திரலோகத்து பிரம்மாண்டம் போல் ராமர் ஆலயம் காட்சி தருகிறது. இது எப்படி சாத்தியமாயிற்று? அவர்களால் நம்பவே முடியவில்லை. பிற மதத்தவர் அவரவர் வழிபாட்டு தலங்களில் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று ஆணை பெறுகிறார்களோ அவர்களுக்கே போடுவார்கள். இந்துக்களுக்கும் அப்படி ஒரு வழிபாட்டு தலம் வந்துவிட்டது. அங்கே யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று ஆணையிட மாட்டார்கள். ஆனால் அந்த வழிபாட்டு தலம் அவர்களை யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று காலந்தோறும் தூண்டிக்கொண்டே இருக்கும். இந்த பயம்தான் அவர்களுக்கு. அதனால்தான் ராமர் ஆலயம் வரவிடாமல் தடுத்தார்கள். ஒன்றா இரண்டா? எத்தனை தடைகள்! ராமர் இல்லவே இல்லை. ராமர் ஒரு கதாபாத்திரம், அவர் ஒரு கற்பனை. அவர் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. அந்த கட்டிடத்தை இடித்து விட்டுத்தான் மசூதி எழுப்பப்பட்டது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இப்படியெல்லாம் பேசினார்கள். இந்துக்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்பதற்காக ராமரை 500 ஆண்டுகள் கண்காணாத இடத்திற்கு வனவாசம் அனுப்பினார்கள். நீதிமன்றத்தில் வழக்கை இழுத்தடிக்க எவ்வளவோ முயன்றார்கள். இல்லாத பொய்களை, கற்பனைகளை எல்லாம் அறிவியல் ஆவணங்கள், வரலாற்று பதிவுகள் என்று என்னென்னவோ கலப்படம் செய்து நீதிமன்றத்தை திசை திருப்ப பார்த்தார்கள். ஆனால் இவர்கள் எதிர்கொள்வது ராமன் என்பது அவர்களுக்கு தெரியாமல் போயிற்று. 10 தலை ராவணனையே சந்தித்தவன் தலையற்ற இவர்களை சந்திக்காமல் விடுவானா? ராமன் வந்தே விட்டான். மீண்டும் அயோத்திக்கு வந்து விட்டான். இது நமக்கு ஒரு தீபாவளி, அதுவும் தை மாதத்தில் வரும் தீபாவளி. இந்தியாவின் லட்சியம் ராமன், இந்தியாவின் நம்பிக்கை ராமன், இந்தியாவின் நாதம் ராமன், இந்தியாவின் அஸ்திவாரம் ராமன். நாடு முழுவதும் 140 கோடி ராம ஜபம் நடந்திருக்கிறது. ஒவ்வொருவர் வாயில் இருந்தும் ஒரு முறை ராமன் என்று சொல்லி இருந்தாலும் 140 கோடி ராம ஜபம் நடந்திருக்கிறது. ஒரு முறை சொன்னாலே புண்ணியம் தரும் அந்த ராமநாமம் 140 கோடி முறை ஜபிக்கப்பட்டிருக்கிறது. இனி இந்தியாவுக்கு என்றுமே வெற்றிதான். தர்மவான்களின் ஆட்சி மட்டுமே இங்கு நடக்கும். அதர்மிகளின் ஆட்டம் அடங்கும். அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் நசுக்கப்படுவார்கள். இந்த ராமர் கோவில் எழ வேண்டும். அங்கே பிராண பிரதிஷ்டை நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று அமைதியாக தன் ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு இருந்த நரேந்திர மோடி இனி ஒரு முழு நேர அரசியல்வாதியாக நாடாளுமன்ற தேர்தல் வரை பணியாற்றப் போகிறார். எதிர்க்கட்சியில் இன்னும் என்ன மீதம் இருக்கிறதோ அவற்றை களையெடுப்பார். இனி அதர்மிகள் இல்லாத இந்தியா விரைவில் உருவாகும். நன்றி.